அவரை நம்பி நாங்களும் வந்து நம்பி அனுப்பிச்சு விட்டோம். இந்த ஸ்கூல்லே வந்து படிக்கணும் தான் ஆசை. காலையில 6 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க. தேங்க்ஸ். உங்களால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். ரொம்பவே தேங்க்ஸ். எங்கள் பொண்ணு வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க சார். 426 மார்க்கு. சாரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் சார். சார் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கோச்சிங் கிளாஸ்லாம் வந்து இங்கே நல்லா பண்ணாங்க. டியூஷன்லாம் நாங்கள் எங்கேயுமே சேர்க்கல. காலையில் 7 மணிக்கு வச்சாங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரையும் வைப்பாங்க. பசங்களுக்கு தேவையான எல்லாமே சார் செய்வாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் நல்லா செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்களும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இல்லைனாலும் வந்து இங்கே சொல்லி கொடுப்பாங்க. நான் வீட்டு வேலை தான் சார் செய்கிறேன். எங்கள் பொண்ணு 3ஆவதுலேருந்து இங்கே தான் படிக்கிறாங்க. அவள் 420 மார்க் எடுத்திருக்கா. நானே இதுவாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவள் நல்லா படிப்பாள். சார் வந்து ஒரு நாள் லீவ் போட்டால் கூட வீட்டுக்கு வருவாங்க. ஏன் லீவு, என்ன ஆச்சு, காரணம் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாருமே சண்டேலையும் சரி மற்ற டைம்லேயும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பொம்பளை பசங்களுக்குலாம் பாதுகாப்பு எல்லாமே இந்த ஸ்கூலில் எல்லாமே நல்லா இருக்குது. பொண்ணு பேர் மகாலட்சுமி. 473 மார்க் வாங்கியிருக்கான். இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான். 6ஆவது சேர்க்கும் போது எவ்வளோ சொன்னாங்க, இந்த ஸ்கூல் சரி கிடையாது, நல்லா சேர்க்காதீங்கன்னு. ஆனால் நான் நம்பி சேர்த்தேன். இது ஸ்கூல் நல்ல ஸ்கூல். டீச்சருங்களாம் நல்லா சொல்லி தராங்க. பசங்க படிக்கலைன்னா என்ன பண்ண, நான் பேரண்ட்ஸு தான் விழிப்புணர்வு கொடுத்து அதுங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்து நான் சேர்த்தேன். 6ஆவதுலேருந்து படிக்கிறேன். என் பொண்ணு நல்லா ஹெச்எம் சார்லாம் நல்லா இது பண்ணுவார். பசியோடு வரக்கூடாதுன்றதுனால ஸ்நாக்ஸு, சாப்பாடு எல்லாமே தண்ணியிலேருந்து எல்லாமே கொடுப்பாரு. டீச்சருங்களாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், இருந்தாலும் வந்து டைமோட காலையில் 7 மணிக்கு அவங்க பசங்க வந்துடுறாங்களோ இல்லையோ, சார் 6 மணிக்கே வந்துடுவார். காலையில் வந்து பசங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாரு. அவரை நம்பி நாங்களும் வந்து நம்பி அனுப்பிச்சி விட்டோம். நல்லா பார்த்துக்கிட்டாரு. நல்ல மார்க்கு எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் என் மகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஸ்கூல் வந்து ஒரு முன்னுதாரணமா நிக்கணும் மகா, நீ நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டேன். 100% 473 மார்க் முதல் மார்க்கு. பள்ளியிலேயே முதல் இடம் பெற்றிருக்கான். இருந்தாலும் இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் மார்க் எதிர்பார்த்தேன். நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு என்ன வேலை செய்யறீங்க? முதல் இடம் பிடிச்சிருக்கா. 100% இந்த பள்ளியில 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெச்எம் சாருக்கும் மிஸ்ஸுங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பள்ளிக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளவு 100% கிடையாது இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். இந்த தலைமை ஆசிரியர் வந்தோடனே பசங்களை வந்து இன்னும் தேர்ச்சி பெற வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமா காலையில 6 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து பசங்களை வந்து படிக்க வர சொல்லி ஆர்வப்படுத்தி அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து, ஸ்நாக்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி வந்து அவங்களையும் என்கரேஜ் பண்ணி பசங்களை வந்து இந்த 100% கொண்டு வந்தது வந்து முழு உதாரணமாக இருக்கின்ற நம்ம தலைமை ஆசிரியர் தான். இவரை மாதிரி இருக்கின்ற நிறைய தலைமை ஆசிரியரை வந்து இப்போ புதிதாக பொறுப்பேற்ற அரசு வந்து கௌரவிக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. மேலும் வந்து இந்த ஸ்கூல் வந்து ஒரு 11th 12th கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு நல்லா மேலும் அவங்க முயற்சி பண்ணி படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். மொரார்ஜி தேசாய். என் பேர் வந்து மகாலட்சுமி. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலில் சேரும் போது வந்து இங்கே வந்து க்ளீனாக இருக்காது. அதுக்கப்புறம் மரம் செடி எதுவுமே இருக்காது. ஆனால் ஹெச்எம் சார் வந்தவொடனே தான் இங்கே வந்து மரம் செடி எல்லாரையும் வளர்க்க வச்சு ஒரு க்ளீனாக இருந்தது இந்த ஸ்கூலு. அப்போ வந்து எனக்கு வந்து 10th நிறைய உதவி பண்ணியிருக்காரு. நோட் புக்கு எல்லாமே கொடுத்து, ஸ்நாக்ஸ்லாம் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து நல்லா அப்படியே படிக்கும்போது கஷ்டமே தெரியாமல் படிக்க வச்சார். அதனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டீச்சர்ஸும், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே பொறுமையாக எனக்கு தெரியலனாலும் திருப்பி வந்து சொல்லி கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கானா இவங்க எல்லாருமே தான் எனக்கு காரணம். இதுக்கு மட்டும் இல்லை, 100% வந்து கொடுத்ததுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலில் நிறைய ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ராயகிராமு, அத்லெட்டிக்ஸு, ஸ்விம்மிங்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வர காரணமாக இருந்தார் இவர் தான். படிப்பில் மட்டும் இவர் வந்து கவனம் செலுத்தலை. எல்லா துறையிலும் வந்து நிறைய மார்க் பசங்க எடுக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், படிப்பே வரலனாலும் ஸ்போர்ட்ஸ்லையாச்சும் அவங்கள உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம ஸ்கூல் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். எங்ககிட்ட கூட சொன்னார் வரும்போது, இந்த ஸ்கூலை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இப்போ மாற்றி காமிச்சிட்டாரு. அதுக்காக அவர்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். திருப்பியும் இந்த ஸ்கூல்லேயே வந்து படிக்கணும் தான் ஆசை.
வணக்கம், என்னோட பேர் லக்ஷனா. நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நான் வந்து இந்த ஸ்கூலில் 10th படித்து 468 மார்க் வாங்கினேன். இந்த ஸ்கூல் செகண்டாக வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து என்னோட பேரண்ட்ஸ், அப்புறம் என்னோட ஹெட் மாஸ்டரும் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. முன்னாடி வந்து நான் இந்த ஸ்கூலில் வந்து படிக்கும் சொல்ல இந்த ஸ்கூல் வந்து அவ்வளோ சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு மரம் கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் சரியாக இருக்காது. அப்புறம் வந்து யாரும் வந்து அவ்வளோ சரியாக சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் எப்போ எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்தாங்களோ அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, மரம்லாம் வந்து வச்சாரு. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கொடுத்து இதெல்லாம் வளங்க, இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் வந்து கிரவுண்ட் வந்து க்ளீன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் வந்து தினமும் வந்து க்ளீன் பண்ண சொல்லி இல்லை ஆளை வைப்பார். அது மட்டும் இல்லாமல் எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து நல்லா சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங்லாம் வச்சு எப்படி எப்படிலாம் சொல்லி தரணும் அப்படிலாம் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுவாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக பிரச்சனைனாலும் அவங்க வந்து பேசுவாங்க. அதை பற்றி பேசி அதுக்கு வந்து ஏதாச்சும் சொல்யூஷன் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பர்சனலாக வந்து எதுலேயும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது சொல்லி எங்களுக்கு பர்சனலாக வந்து பேசுவார் ஹெச்எம் சார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்கினாரு. என்னை மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்போ வந்து ஒரு 9 பேர் வந்து ட்ராப் அவுட் ஆனாங்க 10th. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணார். அவர் வந்து அவங்க ஒருத்தர் வீட்டுக்கோ போயிட்டு அவங்க எதனால் ட்ராப் அவுட் ஆனாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கோசம் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களே வந்து படித்து பாஸ் ஆக வச்சு இந்த ஸ்கூல் வந்து 100% அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அதுக்கோசம் நான் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆனதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கள் வீட்டில் கூட எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாச்சும் வாங்கி தரணுன்னா டபுள் டியூட்டி போனார். ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கள் அப்பாவும். எங்கள் பாட்டியும் வந்து எனக்கோசம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களால் தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். ரொம்பவே தேங்க்ஸ்.